வைத்து மட்டும் ஒரு மனிதனுக்கு புகழ் கிடைக்கும்னு சொன்னா இதுவரை நடைமுறையில் அப்படி கிடையாது. ஏன்னா பிறப்புன்னு பார்க்கும் பொழுது ஜாதி, குலம், பணம், தர்மம் என்னும் ஒரு நிலைகளில் போய் அது மயங்கிரும். ஆனா நடைமுறையில தான் மனிதனுக்கு புகழ் என்ன செய்யும், கிடைக்கும். எத்தனையோ செல்வங்கள் உள்ள வீட்டில் பிறந்தவன் கூட புகழ் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கான், இகழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கான். குலம் கோத்திரம்னு சொல்லியிருந்தாலும் கூட குலத்தை வைத்து கோத்திரத்தை வைத்து புகழ் வந்தது கிடையாது, நடைமுறை ஒழுக்கத்தை வச்சு தான் வந்திருக்கு. அதான் தோன்றி புகழோடு தோன்றுக, எத்துறையில் தோன்றுகிறாயோ அத்துறையில் நீ புகழோடு இருக்கும்படி உன் தோற்றத்தை நீ சிறப்பித்துக்கொள். அதான் தோன்றி புகழோடு தோன்றுக. அத்தலின் தோன்றலின் தோன்றாமை நன்று. அப்படி இல்லைன்னா நீ அந்த துறைக்கு அந்த எடுத்துக்கிட்ட ஒரு பொறுப்புக்கு நீ அந்த பொறுப்பை எடுக்காமலே இருந்திருக்கலாம்.